ஏன் உண்டாக்கப்பட்டது? காப்பிக்காக உண்டாக்கப்பட்டது. பிரியாணிக்காக, கரியானத்திற்காக, குருமாவிற்காக, தாச்சாவுக்காக, தனிக்கறிக்காக, நீங்கள் தருக்கூடிய பணத்திற்காக உண்டாக்கப்பட்டதுதான் மௌலிதுகள். அவை தப்புன்னு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை தப்பு என்று சொல்லாமல் அதை கொண்டே மக்களிடத்திலே காசு பணங்களை சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். விளைவு என்ன? இன்றைக்கும் அந்த நம்பிக்கை உடைய மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப நாம் களமிறங்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு கூட்டம் சமரசம் செய்து விட்டார்கள். மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பிலே உள்ளவர்கள் அவங்க மறுமையை பத்தி சிந்திக்கல. இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய முக்கியமான நம்பிக்கை அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம். நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பான், அழகான சொர்க்கத்தை தருவான் என்பதை பற்றி சிந்திக்காமல் உலகத்திலே கிடைக்கக்கூடிய 100க்கும் 200க்கும் ஆசைப்பட்டார்கள். மார்க்கத்திலே சமரசம் செய்து கொண்டு மார்க்கத்தை சொல்லாமல் ஒதுங்கி கொண்டார்கள். தவறான விஷயங்களை மார்க்கம் என்று போதிக்க கிளம்பி விட்டார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்க கூடாது. இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பிலே களத்திலே இறங்கி இது போன்ற பிரச்சாரங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இந்நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, காவல் உளவுத்துறைகளை சார்ந்த அதிகாரிகளே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சமரசம் இல்லாமல் சத்தியத்தை எடுத்துரைப்போம் என்கிற ஒரு நல்ல தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். சமரசம் இல்லாமல் சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும், சரியான முறையில் சத்தியத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்ற தலைப்பில் இருந்தே ஏதோ ஒரு பிரிவினர், ஏதோ ஒரு சாரார் அவர்கள் சரியான முறையில் சத்தியத்தை எடுத்து சொல்லவில்லை என்பதை இந்த தலைப்பே நமக்கு காட்டுகிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகிய மார்க்கம். இது உண்மை மார்க்கம். இதனுடைய கோட்பாடுகளும் நெறிமுறைகளும் அறிவுபூர்வமான முறையிலே மிகச்சிறந்த அறிவுரைகளை கொண்ட ஒரு வழிகாட்டி மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. இந்த மார்க்கத்தில் மூட நம்பிக்கைகளுக்கு இடம் இல்லை. மனித உள்ளங்களுக்கு ஒவ்வாத சட்டங்களை இஸ்லாமிய மார்க்கம் என்றும் போதிப்பதில்லை. கடவுளை நாம் வணங்குவதாக இருந்தால் கூட நம்முடைய உடலை வருத்தி கொண்டு வணங்க வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்கவில்லை. மனித வாழ்க்கைக்கு தேவையான சட்டதிட்டங்களையும், அவனுடைய திருமணம், அவனுடைய குழந்தை வளர்ப்பு, அவனுடைய இறப்பு, அந்த இறப்புக்கு பின்னுள்ள காரியங்கள் அனைத்தையுமே அறிவுபூர்வமான முறையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் சட்டங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள் இன்று நேற்று உண்டாக்கப்பட்டது அல்ல, ஓரிரு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக கூட உண்டாக்கப்பட்டது அல்ல. மனிதகுலம் தோன்றிய காலத்தில் இருந்தே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் உலகத்திற்கு சொல்லப்பட்டு விட்டது. இறுதியாக தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுத்துவத்தை நிறைவு செய்யும் போது திருக்குர்ஆன் என்கின்ற வேதத்தோடும் கூடவே நபி போதத்தோடும் இந்த நபித்துவத்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முக்கியமான கோட்பாடு என்னவென்றால், வணக்கத்திற்கு உரியவன் ஒருவன் தான், இறைவன் என்பவன் ஒருவன் தான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வார்களே, அது இஸ்லாத்தினுடைய கருத்து தான். ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும். கடவுளே இல்லை என்று சொல்வதையும் இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நாத்திக கொள்கை, அதை இஸ்லாம் ஒப்புக்கொள்ளாது. அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பல கடவுள்கள் இருக்கின்றன என்ற கருத்தையும் இஸ்லாம் ஒப்புக்கொள்ளாது. ஒரே ஒரு இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் தான் வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு இணை துணை இல்லை, மக்கள் அவனை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும், அவனுடைய சட்டங்களுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும்
என்கிற கருத்தை தெள்ள தெளிவாக இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு சொல்லி இருக்கின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சவுதி அரேபியா என்கின்ற தேசத்தில் மக்காவில் இந்த பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் அவர்கள் துவங்கினார்கள். அந்த பிரச்சாரம் மக்காவை தாண்டி சவுதி அரேபியாவை தாண்டி உலகத்தின் பல நாடுகளுக்கும் வியாபித்து சென்றது. அதிலேதான் நம்முடைய இந்திய தேசத்திற்கும் நம்முடைய தமிழகத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கம் வந்திருக்கின்றது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கம் தமிழகத்துக்குள்ள வந்துவிட்டது. அதனால்தான் பல நூற்றாண்டுகளை கடந்த பள்ளிவாசல்களை நீங்கள் தமிழகத்தில் பார்க்கலாம். குமரி மாவட்டத்தில் இருக்குது 1000 ஆண்டுகளை கடந்த பள்ளிவாசல். இவ்வாறு ரொம்ப முன்னதாகவே இஸ்லாமிய மார்க்கம் தமிழகத்துக்குள்ளே வந்துவிட்டாலும் அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைய தினம் வரை இஸ்லாத்தை நோக்கி மக்கள் விரைந்த வண்ணம் இருக்கின்றார்கள். நமக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் கூட இஸ்லாத்தை நிறைய மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள். இப்ப நாம் எல்லாம் இந்து முஸ்லிம்களா இருக்கிறோம் என்றால் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி முஸ்லீமா இருந்திருக்க மாட்டோம். நாங்கெல்லாம் இருந்தது கிடையாது. நாங்கெல்லாம் 5 தலைமுறைக்கு முன்னாடி எங்க குடும்பங்கள் முஸ்லீம் கிடையாது. நாங்கள் வேற சமுதாயத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். இப்படித்தான் பெரும்பாலும் நம்மள பல பேர் இருப்போம். சில காரணங்களால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருப்போம். அதுல முக்கியமான காரணங்களாக நம்ம எதை பார்க்கலாம்? தீண்டாமை கொடுமையை இஸ்லாம் ஒழித்து கட்டுகிறது. ஒரு மனிதனை பிறப்பால், மொழியால், தொழிலால், அவனுடைய நிறத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பகுத்து பார்ப்பதை தீண்டாமை என்று சொல்கிறோம். அன்டச்சபிலிட்டி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இந்த தீண்டாமை என்பது உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதற்கான தீர்வை யாராலும் வழங்க முடியவில்லை. நம்முடைய தமிழகத்திலும் கூட வர்ணாசிரம கொள்கை என்று ஒன்று இருந்தது. மனிதர்களை பலவாறு பிரித்து கடவுளுடைய காலில் இருந்து பிறந்த ஒரு சாரார், இடையில் இருந்து பிறந்தவர்கள் ஒரு சாரார், கழுத்தில் இருந்து பிறந்தவர் ஒரு சாரார், தலையில் இருந்து வந்தவர் ஒரு சாரார். இதுல மேல இருந்து கீழே அப்படியே ஆர்டர் பண்ணிடுவாங்க. மேல உள்ளவர் உயர்ந்தவர், கழுத்தில் உள்ளவர் அதுக்கடுத்த ரேஞ்சில் உள்ளவர் என்று இவ்வாறு பகுத்து வைத்திருந்தார்கள். ஒருவர் செய்யக்கூடிய தொழிலை கொண்டு அவரை மட்டமானவர் உயர்ந்தவர் என்று பிரித்து வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தில் இந்த தீண்டாமை கொடுமை தலைவிரித்து ஆடிய நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு சமத்துவ கருத்தை சொல்கிறது. இந்த மாதிரி தீண்டாமை பார்க்க கூடாது, உலகமே சேர்ந்து அதை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள். ஆனால் ஒழிக்க முடியவில்லை. நாம் எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது ஸ்கூல் புத்தகத்தில் அந்த அட்டை பகுதியை திறந்த உடனே 3 வார்த்தைகளை எழுதியிருப்பார்கள். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் போட்டிருப்பாங்க. அத பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 3 தீண்டாமையை வெட்டிடுவான். காலாண்டு பரீட்சை ஒரு பாவச் செயல், அரையாண்டு பரீட்சை ஒரு பெரும் குற்றம், முழு ஆண்டு பரீட்சை அது மனிதத்தன்மையற்ற செயல் என்று எழுதி வைத்திருப்பார்கள். அவனுக்கு அதான பிரச்சனை. நாம இந்த பிரச்சாரத்தை குறை சொல்லவில்லை. இப்படி முயற்சி செய்கிறது, அரசாங்கம் முயற்சி பண்ணுது. ஆனா ரிசல்ட் கிடைக்கல. என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாங்க, ரிசல்ட் கிடைக்கல, தீர்வு எட்டவில்லை. இதற்கு உண்மையான தீர்வை தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இன்னா கலக்குனாக்கும் இன் தக்கரின் வ உன்சா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். எல்லாம் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள். எந்த மொழி பேசுறவராக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எல்லாம் முதல் மனிதர் ஆதமுக்கு பிறந்தவங்க தான்ப்பா, அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தான் என்கிற அடிப்படையிலே ஒரு சமத்துவத்தை இஸ்லாம் ஏற்படுத்துகிறது. இது மாதிரியான சமத்துவத்தை பார்த்துத்தான் அதிகமான மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி கொண்டார்கள். ஆனா இப்படி இஸ்லாத்தை தழுவியதிலே என்ன ஒரு சிக்கல் இருந்தது என்றால்,
இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முழுமையான வாழ்க்கை திட்டத்தை அவங்க பார்ப்பதற்கு அவங்களுக்கு முடியல. அவர்களை ஓரிரு விஷயங்கள் ஈர்த்திருக்கிறது. தீண்டாமை இஸ்லாம் ஒழிக்கிறா, டக்குனு இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. இங்கு வாழ்ந்த சில முஸ்லிம்களுடைய வாழ்க்கை நியாயமா இருந்திருக்கும், ரொம்ப நேர்மையா இருந்திருப்பார் சில பேரு, அவரை பார்த்து சில மக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பார்கள். இவ்வாறு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இஸ்லாத்தினுடைய முழு வடிவத்தை, இறைவன் என்னவெல்லாம் இந்த உலகத்திற்கு சொல்ல இருக்கின்றான் என்ற கருத்தை பார்க்கக்கூடிய சூழல் அவர்களுக்கு இருக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை தமிழிலே அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. திருக்குரான் என்று ஒரு வேதம் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே திருக்குரானுடைய மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைக்குதா? டிரான்ஸ்லேஷன் கிடைக்குது. பல பப்ளிகேஷன் அதை வெளியிடுகின்றார்கள். அரபியிலையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். அதை படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். ஆனா 1940களுக்கு முன்பாக திருக்குரான் என்கின்ற இந்த வேதம் தமிழ் மொழியில இல்ல, அரபு மொழியில் மட்டும்தான் இருந்தது. எனவே குரான் சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன என்பது மக்களுக்கு தெரியாது. ஆனா இரவு தொழுகை நடந்தது, தராவீஹ் தொழுகை நடக்கும், முழு குரானை ஓதி முடிப்பார்கள், தொழுகையில அஜர்த்துமார்கள் குரானை அரபியில ஓதுவாங்க. மக்களுக்கு அது புரியாது. சரி, குரானை ஓதி கற்ற ஆலிம் சாக்களுக்கு புரியுமானா அவங்களுக்கு புரியும். ஒரு மொழிபெயர்ப்பு இல்லாவிட்டால் கூட அந்த அரபியை படிக்கும் போது அவங்க உள்ளத்திலேயே அந்த மொழிபெயர்ப்பு வரும். அவர்களாவது மக்களுக்கு மார்க்கத்தை சரியாக சொன்னார்களா என்றால் சொல்லவில்லை, சமரசம் செய்தார்கள். தலைப்பினுடைய கோணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க்கத்தை சரியாக புரியக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை போல முன்னாடி உள்ள மக்களுக்கு இல்ல. மார்க்கத்தை படித்தவர்கள் தான் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்கள் சரியாக படித்த அந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்லி இருக்கலாம். வார வாரம் ஜும்மாக்கள் நடக்கிறது, பள்ளிவாசல்ல வெள்ளிக்கிழமை தொழுகை, அதுல நடக்கக்கூடிய சொற்பொழிவிலே மக்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி போதனை செஞ்சிருக்கலாம். அல்லது திருமுனை கூட்டங்கள் வாயிலாக, பிரச்சாரங்கள் வாயிலாக மார்க்கத்தை சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லப்பட்டதா என்றால் சொல்லப்படவில்லை. அவர்கள் சமரசம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஏன் சமரசம் செய்தார்கள் என்றால், இந்த கொள்கையை நம்ம சொன்னோம்னா உலகத்தில் நமக்கு எந்த ஆதாயமும் கிடையாது. மறுமையில் இறைவன் தருகிறான், அதை மார்க்கம் சொல்கிறது. இவங்களுக்கு இன்னைக்கே அதற்குரிய பலனை நம்ம பார்க்கணும். உலகத்திலேயே நம்ம ஆதாயம் அடைய வேண்டும் என்றால் இந்த கருத்துக்களை சொல்லி நம்ம சம்பாதிக்க முடியாது. எனவே மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஊக்குவிக்க ஆரம்பித்தார்கள். அதன் விளைவாகத்தான் இன்று முஸ்லிம்கள் மத்தியிலே ஏராளமான மூட பழக்க வழக்கங்களை நம்ம பார்க்கின்றோம். மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்களை பார்க்கின்றோம். தொன்று தொட்டு பரம்பரையாக அவங்க செய்கின்ற செய்திகள், பின்பற்றக்கூடிய காரியங்கள், எங்க முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு சொல்றாங்களே, இந்த முன்னோர்கள் ஏன் செஞ்சாங்கன்னா இந்த அடிப்படை தான். அன்னைக்கு அவங்களா குரானை தமிழ்ல படிக்க முடியல, படிச்சவங்களும் மார்க்கத்தை ஒழுங்கா சொல்லல. அப்ப குரான் எப்பதான் தமிழ் மொழியில வந்துச்சு அப்படின்னா 1940களில் தான் திருக்குரான் என்கின்ற வேதத்தை தமிழிலே மொழிபெயர்க்கிறாங்க. அப்துல் ஹமீது பாக்கவி அவர்கள் தான் குர்ஆனை முதல்ல தமிழ்ல கொண்டு வர்றார். தமிழ்ல கொண்டு வந்ததுக்கே கடுமையான எதிர்ப்புகள்லாம் அன்றைக்கு இருந்தது. அவரை காபிர் என்றெல்லாம் பத்வா கொடுத்தார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் அவர் திருக்குரானை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தார். திருக்குரானுடைய மொழியாக்கம் வந்ததுக்கு பிறகுதான் குறைந்த எண்ணிக்கையிலே மக்கள் திருக்குரானை தமிழ் மொழியிலே அணுகி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட துவங்குகிறது. முழுசா மாறிடல. மக்களிடத்தில் இஸ்லாத்தின் பெயரால் நிறைய மூட நம்பிக்கைகள் மண்டி கிடந்தன. இது மார்க்கம் என்று அல்ல. இன்றெல்லாம் நம்ம அதை சொன்ன சந்தி சிரிக்கக்கூடிய அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் மார்க்கம் என்று அவங்க நினைச்சாங்களா என்கிற அளவிற்கு மட்டமான காரியங்களை கூட அவர்கள் மார்க்கம் என்று நினைத்தார்கள். இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட விஷயங்களை கூட மார்க்கம் என்று கடைபிடித்து வந்தார்கள். அதில் நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம்? நிறைய வரலாறுகளை, பொய்யான வரலாறுகளை படித்து வந்தார்கள்.
விறகு வெட்டியார் கிஸ்ஸா என்று சொல்லுவார்கள், பூரியாம் பாத்தியா என்று ஓதுவார்கள். அதாவது ஒரு வணக்கம் செய்யறோம்னு சொன்னா இந்த வணக்கம் மார்க்கத்தில் உண்டா இல்லையா என்பதெல்லாம் பகுத்து பார்ப்பதில்லை, யாரு சொன்னாலும் கேட்கிறது. இந்த பூரி பாத்தியான்னு சொல்லி ஓதுவாங்க, தென் மாவட்டங்கள்லாம் ஓதுவாங்க, குறிப்பாக தஞ்சை மாவட்டங்கள் அதிகமாக இது உண்டு. இதனுடைய அடிப்படை என்ன தெரியுமா? விறகு வெட்டியார் கிஸ்ஸா என்று அதுக்கு பேர் சொல்லுவாங்க. விறகு வெட்டி கிஸ்ஸான்னு, கிஸ்ஸா பாத்தியான்னு சொல்லுவாங்க. ஒரு விறகு வெட்டி இருந்தாராம், அவர் ரொம்ப ஏழையாக இருந்தாராம். அவர் ஒரு பூரி பாத்தியாவை ஓதி அதை செஞ்சதுக்கு பிறகு அவருக்கு நிறைய செல்வங்கள் பெருக்கெடுத்து ஆரம்பித்தது அப்படிம்பாங்க. அதற்கு நிறைய சருத்துக்கள் நிபந்தனைகள்லாம் வச்சிருப்பாங்க. இந்த பூரி பாத்தியா ஓதும் போது பாத்தீங்கன்னா இன்றைக்கும் சில வீடுகளை ஓதுகிறார்கள். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில போய் அதான் பார்த்துருக்கிறோம். அதுக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னா, பூரி சுடுவாங்க, நிறைய அந்த பூரிக்குள்ள அந்த இனிப்பெல்லாம் வச்சு அந்த தேங்காய்லாம் வச்சு அந்த டேஸ்டாக தான் இருக்கும் அந்த பூரி, அது வேறு விஷயம். அதுக்கு பாயாசம்லாம் ஊற்றி கொடுப்பாங்க, ஊற வச்சு திங்கிறது. அப்போ அதை சுட்டு ஒரு ரூம்குள்ளே வைப்பாங்க. என்ன நிபந்தனை என்றால், பூரியை நீங்கள் எண்ணக்கூடாது, சுட்டு சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பதார்த்தத்தை வானம் பார்க்க கூடாது, பூமி பார்க்க கூடாது, தரையில வைக்க கூடாது, ஒரு மேடை மாதிரி அமைச்சிருப்பாங்க. ரூம்ல மேல பாத்தீங்கன்னா ஒரு மேல் கட்டு துணி மாதிரி கட்டி இருப்பாங்க. கட்டி இன்னும் சில பூரி நிறைய பதார்த்தங்களை கொண்டு போய் ஒரு ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், அப்படி பூட்டி விட்டால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவுளியாக்கள் வருவார்கள், வந்து அந்த பூரியை சாப்பிடுவார்கள், சாப்பிட்டு விட்டு நமக்கு அருளை வழங்குவார்கள் அப்படின்னு நம்பினார்கள். அப்ப நம்ம கொஞ்சம் குண்டக்க மண்டக்கெல்லாம் கேட்போம்ல சில விஷயங்கள், நல்ல கேள்வி. அதை குண்டக்க மண்டக்க என்பது அவங்களுடைய பார்வையிலே நியாயமான கேள்வி நம்ம கேட்போம்ல, அவங்களுக்கு குண்டக்க மண்டக்க தெரியுமா இல்லையா, அந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டோம். எங்க உள்ள வைக்கிறீங்களே, ஒரு 100 பூரியை எண்ணி உள்ள வைங்க, அவுளியாக்க வந்து சாப்பிட்டு போகட்டும், திருப்பி மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப 90 பூரி இருக்குன்னா 10 பூரி அவுளியாக அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னால் பூரியை எண்ணக்கூடாது. நிபந்தனை பாருங்க, ஏன் அப்படி ஒரு நிபந்தனை வைக்கணும்? எண்ணித்தான் பாருங்களேன்னு சொல்ல வேண்டியதானே. எங்கே எல்லாம் அசத்தியம் இருக்கிறதோ அவங்க இந்த மாதிரி தான் எஸ்கேப் ஆவாங்க. இப்படி ஒரு காரியத்தை இது மார்க்கத்தில் எங்க இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூரி பத்தியா ஓதினார்களா? இந்த மாதிரியான காரியங்கள் செய்யப்பட்டதா? ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாத்திலே இல்லாத ஒரு காரியத்தை இப்படி செய்து வந்தார்கள். அதே போன்று பார்த்தால் குணங்குடி மஸ்தான் என்று ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கும் அவர் இருக்கிறார். இன்னைக்கும் இருக்கிறார்னா உயிரோட இல்ல, தர்கா கட்டி வச்சிருக்கிறாங்க அவருக்காக வேண்டி. அவருடைய அடிப்படை என்னன்னா, அவர் வந்து சூஃபி கொள்கையை சார்ந்தவர். சூஃபி கொள்கையில் உள்ளவங்க யாருன்னு சொன்னா, திருமண வாழ்க்கை கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து வாழக்கூடாது என்கிற கொள்கையை கொண்டவர்கள். இந்த கொள்கையே இஸ்லாத்திற்கு நேர் எதிரான கொள்கைங்க. எந்த கொள்கை இஸ்லாத்திற்கு நேர் எதிரான கொள்கையோ, எது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறதோ அதையே நன்மையாக மாற்றி காட்டக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொன்னாங்க? திருமணம் முடிச்சு தான் வாழ சொன்னாங்க. மன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி என்றார்கள். என்னுடைய வழியை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. என்னுடைய வழிமுறையை பின்பற்றவர் தான் என்னை சார்ந்தவர். என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கக்கூடியவர் என்னை சார்ந்தவர் அல்ல சொன்னாங்களா? இவர் என்ன பார்க்கிறார்னா, இந்த கொள்கையை மறுக்கிறார். குறிப்பாக பெண்களை திட்டுகிறார். இன்னைக்கு நிறைய பெண்கள் தர்காவுக்கு போறாங்க. அந்த பெண்கள் சிந்திக்கணும். நிறைய பெண்கள் குணங்குடி மஸ்தானுடைய தர்காவுக்கு போறாங்க. இந்த பெண்களை பத்தி இந்த குணங்குடி மஸ்தான் என்ன படிச்சார் தெரியுமா? பெண்களை ரொம்ப கொச்சையாக, ரொம்ப மோசமாக பேசி இருக்கிறார். திருமணம் பண்ணாதீங்கன்னு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா மனைவியின் ஒருத்தி வருவா, அவ உங்களை ஒழுங்கா வாழ விட மாட்டாள், இறைவனை வணங்க விட மாட்டாள், ஆடென்றும் மாடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மனப்பாக்குவாள். நிக்கா முடிச்சு வருவீங்கன்னு வைங்க, அக்கா வந்துருவா வீட்டுக்கு. அவன் என்ன செய்வாள்? உன்னை ஒழுங்கா அல்லாஹ் வணங்க விட மாட்டாள். ஆடு வேண்டும், மாடு வேண்டும், வீடு வேண்டும், அதை நீ தேட வேண்டும் என்று உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பா. அதனால திருமணம் பண்ணாத என்று சொல்ல வர்றார். அடுத்து என்ன சொல்றான் இந்த ஆளு? பெண்களை ரொம்ப மோசமாக எப்படி சொல்கிறார்? கணவன்மார்கள் வந்து இப்படி நீங்க கணவன் ஆயிட்டீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு உங்களால பணிவிடை செய்ய முடியாது,
அவ தலையை முடிய வளைத்துக் கொண்டு சீப்பு வேணும் என்று கேட்பாள், எண்ணெய் வேண்டும் என்று கேட்பாள், தங்க நகையும் முகப்பணி சேலையும் தாயென குரங்காட்டுவாள். நகை வேணும், பொருள் வேணும், அது வேணும் என்று உன்னை குரங்காட்டுவாள். என் செங்கை வளையும் கூந்தலுக்கு எண்ணெயும் சீப்பும் சிறப்போடு தாயென மாட்டுவாள். 6 அடி 7 அடிக்கு முடிய வளைத்து வைத்துக் கொண்டு அதுக்கு வேணும், சீப்பு வேணும், சிக்கெடுக்கிறதுக்கு ஒரு சீப்பு, பேனை இழுக்கிறதுக்கு ஒரு சீப்பு என்று எத்தனை விஷயங்கள் பெண்கள் கேட்பார்கள். அதான் சொல்றான், இத்தனை சீப்பு கேட்டு உன்னை தொந்தரவு செய்வாள். அதனால இந்த பெண்கள் சங்காத்தமே வேண்டாம், திருமணம் முடிக்காதே என்ற கருத்தை பாடியிருக்கிறான். நிறைய விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணான பல கருத்துக்களை ஒருவன் சொல்லுகிறான். இந்த கருத்து தவறு என்று அன்னைக்கு பேசப்படவே இல்லை. ஏன் பேசப்படலனா, அன்னைக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிலையில இருந்தவர்கள் சமரசம் செய்து விட்டார்கள். ஒரு தப்பான கருத்தை ஒருத்தர் சொல்றாரு, இந்த கருத்து இஸ்லாமிய கருத்து இல்லையே, இதுக்கு மாற்றமான கருத்து தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கேவலப்படுத்தக்கூடிய மார்க்கம் அல்லவே, இது பெண்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கம் ஆயிற்று என்று இதை பற்றி பேசி இருக்க வேண்டும். ஆனா அன்னைக்கு சமரசம் செய்தவர்கள் அதை பற்றி பேசவில்லை. எனவேதான் இது மாதிரியான வழிகேடுகள் மக்களிடத்திலே பரவி கிடந்தது. பப்பரத்தியார் அம்மானை என்று சொல்லுவார்கள், அதுபோல திருமுடி இலக்கண ஹதீஸ் என்று படிப்பார்கள். மாலையில் முனாஜத்து மாலை, ஏராளமான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சீரா புராணம், இப்படி மார்க்கத்திலே இல்லாத பல விஷயங்களை மக்கள் அன்றைக்கு மார்க்கம் என்று நம்பி வந்தார்கள். இதெல்லாம் வழி வழியா வருது. அல்லாஹ்வுடைய கிருபையிலே தமிழ்நாட்டிலே நம்முடைய பிரச்சாரங்கள் புயலாக புறப்பட்ட பிறகுதான் இந்த தூசிகள் எல்லாம் சமுதாயத்தை விட்டு அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வழிபாடுகள் வழிகேடுகள் இன்றைக்கு சமுதாயத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு விட்டது. இன்னமும் சில வழிகேடுகள் மண்டி கிடக்கிறது. அவர்களுக்கு மத்தியிலே சமரசம் இல்லாமல் சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய பணியைத்தான் நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள், மார்க்கத்தை படித்தவர்கள், சமுதாய பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டுமா இல்லையா? சுட்டி காட்டல. மாறாக அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இதை பண்ணிட்டு போகட்டும், இதுல இருந்து நாம் என்ன லாபம் பார்க்கலாம், அதைத்தானே அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மௌலிது என்ற பெயரிலே நிறைய ஒரு வணக்கத்தை பண்றாங்க. சுபஹான மௌலிது, முஹியத்தீன் மௌலிது, யா குத்துபா, பத்ரீன்கள் மௌலிது, ஏராளமான மௌலிதுகள் ஓதப்படுகிறது. இதையே அஜர்த்துமார்கள் நிப்பாற்றவில்லை. ஏன் இங்கே சமரசம் பண்றாங்க? அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா? அவர்கள் பாடங்கள் படிக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்களுடைய அடிப்படையை கொண்டு இது தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியாதா என்றால் புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் கொள்கையிலே மார்க்கத்திலே சமரசம் செய்கின்ற காரணத்தினால் அதை கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். கண்டும் காணாமல் ஒதுங்கி போவதில்லை. அவர்களே களத்தில் இறங்கி அந்த தீமைகளை தலைமை தாங்கி செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த மௌலிதுகள் தப்பு என்பதை அவங்க மக்கள் மத்தியில் பேசி இருக்கின்றார்களா? இல்லையே. அந்த மௌலிதுகள் நன்மை என்றுதானே மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் இவங்க செய்யக்கூடிய அந்த அழிச்சாட்டியங்கள் கொஞ்சமா நஞ்சமா? மகரிபு நேரங்களிலே பள்ளிவாசல் தெருக்களை கடந்து செல்ல முடியாது. முஸ்லிம் மகளாக்களை கடந்து சென்றால் ஒரே பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். ஒரே இந்த பாட்டில மயக்கக்கூடிய ஒரு விஷயம் மக்கள்கிட்ட இருக்குங்க. பொதுவாகவே இந்த ஆன்மீகம்னாலே அது பாட்டு தான் நிறைய மக்கள் நம்புகிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மற்ற மதங்களை நீங்க பார்த்தாலும் இந்த பாட்டு அவங்களை கொஞ்சம் அப்படியே உருக்குது. இசையால் வசமாக உலகம் எதுன்னு கேட்கிறான்ல, இந்த இசை என்பது, இந்த டியூன் என்பது உள்ளத்தை உருக செய்கின்ற காரணத்தினால் இவர்கள் அதை நோக்கி விழ ஆரம்பிக்கின்றார்கள். இந்த பலகீன மனுஷன் உண்டு. அப்ப நம்மளே பல இடங்கள்ல பயணப்பட்டு போகிறோம், பல ஊர்களுக்கு பஸ்ல ட்ரெயின் எல்லாம் போவோம். பஸ்ல டிரைவர் தூங்க கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர் ஒரு பாட்டு போடுவார். பாட்டு போட்டால் அந்த பஸ்ல போகக்கூடியவங்க ஒவ்வொருவரும் அதுக்கு ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. எப்படி ரியாக்ட்? ஒருத்தர் மண்டே ஆட்டுவார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முரட்டான ஜைஜாண்டிக் பாடியா இருப்பார், மீசை கிசைமா வச்சு. அவரை பார்த்தாலே பிள்ளைங்கள்லாம் பயந்து போகும். அப்படி இருக்கக்கூடியவர் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பாட்டு போட்டவன அந்த தலை ஆடுது. கையில் ஒரு மோதிரம் வேற போட்டிருக்கிறாப்புல. பஸ் முன்னாடி கம்பி இருக்குல்ல, அதுல டிக்கெட் 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 இவர் மணி அடிக்கிறார். அதாவது அந்த மியூசிக் அவரை மயக்குது.
தலையாட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப இது மாதிரி ஒரு ரசனை இருக்கின்ற காரணத்தினால் இதை அடிப்படையாக கொண்டு அதிலே ஒரு வழிகேட்டை உருவாக்கி விடுவோம் என்ற அடிப்படையிலே ஏராளமான மௌலிது பாடல்களை எது தவறு என்று சொல்லக்கூடிய பொறுப்பிலே உள்ளவர்கள் அவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த பாடல்களை படிப்பதை பார்க்கின்றோம். சினிமா பாட்டிலிருந்து படிக்கின்றார்கள். மௌலிது வழிகேடு என்பது வேறு. அந்த வழிகேடுகளை சொல்லாமல் கண்டிக்காமல் இவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த பாட்டை படிக்கின்றார்கள். முதல்ல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து என்ன? மௌலிதுக்கு இரண்டாவது வருவோம். இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் கவிதையை ஏற்றுக்கொள்ளவில்லை? திருக்குர்ஆன் சொல்கிறது, அஷ்ஷராவு எத்தபியுல் காவூன், கவிஞர்களை வழிகேடுகள் தான் பின்பற்றுவார்கள். ஏன் தெரியுமா? அல்ல என்ன பிரச்சனை இருக்கிறது? அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதின் யஹீமூன் வ அன்னஹும் யகூலுன மா லா யஃபாலூன். கவிஞர்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்கள் செய்யாதவற்றை எல்லாம் சொல்லுவார்கள். எது நடக்காதோ, எது உண்மை இல்லையோ அதையெல்லாம் மக்களுக்கு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை எங்க உண்டு? கவிஞனிடத்திலே உண்டு. நீங்க நிறைய பாடல்களை பார்க்கலாம். அந்த பாட்டில் பாத்தீங்கன்னா உண்மைக்கு பொருந்தாத, நடக்கவே நடக்காத காரியங்களை கூட பாட்டிலே மக்கள் ரசிக்கிற மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், அந்த காலத்து பாட்டில் ஒன்று படிப்பாங்க, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். பறவை கூடு இருக்குல்ல, இந்த மாதிரி மரத்துல கட்டும் கூடு, அந்த பறவை கூட்டுக்குள்ள ஒரு பறவை கூட்டுக்குள்ள இன்னொரு பறவை இருக்கலாம். காக்கா கூட்டுக்குள்ள குருவி இருக்கலாம்னு சொல்லு, ஓகே. எப்படி பறவை கூட்டுக்குள்ள மான்கள் வாழும் சொல்றான்? மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் படிக்கிறான். வழி இருந்தால் கடுகில் கூட மழையை காணலாம். கடுகு இருக்குல்ல, மனசோட வழி இருந்தா பாத்தீங்கன்னா கடுகுக்குள்ள மழை இருக்குமா? கடுகுக்குள்ள எப்படி மழை இருக்கும்? மழைங்கிறது எவ்வளவு சைஸ்ல இருக்கு, கடுகு எவ்வளவு சின்னதா இருக்கு. இந்த கடுகுக்குள்ள மழையை பார்க்கலாமா? அதே மாதிரி துணிவு இருந்தால் எந்த சுமையும் தலையில் தாங்கலாம். இந்த பாலம் கட்டுறாங்கல்ல, பெரிய பெரிய பீமை தூக்கி வைப்பாங்க, அதை அவன் தூக்க முடியாது. 5000 பேர் சேர்ந்தா கூட தூக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு கிரேன் வச்சு ஹைட்ராலிக் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தூக்கித்தான் அதை மாட்டுவான். ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க, துணிவு எவ்வளவு துணி வேணாலும் நினைச்சுக்க, 50 எவ்வளவு 5 நாளைக்கு நில்லு, துணிவுன்னு சொல்லிக்கிட்டே நில்லு. அதுக்கு பிறகு வச்சா தாங்க முடியுமா? முடியாது, நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆனால் கவிதையில என்ன பிரச்சனைனா, நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களை பாட்டின் மூலம் தூக்கி நிறுத்த பார்ப்பார்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய கவிதையில உண்டு. எனவேதான் இஸ்லாமிய மார்க்கம் கவிதையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறது. அந்த கவிதையை கொண்டு இவங்க மௌலிதுன்னு ஒரு வழிகேட்டை உண்டாக்கி வைத்திருக்கின்றார்கள். அதிலே நபிகள் நாயகம் அவர்களை இறை தூதர் அளவுக்கு உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை படிக்கின்றார்கள். இது இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ளதா? இது எதற்காக உண்டாக்கப்பட்டது? வருமானத்துக்காக உண்டாக்கப்பட்டது, பைசாவுக்காக உண்டாக்கப்பட்டது. அந்த பைசா கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள். இந்த பைசாக்கு உண்டாக்கப்பட்டு சொல்றமே, இது ஏதோ இட்டுக்கட்டி சொன்னதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. நாங்களே இதற்கு சாட்சியாக இருக்கின்றோம். சிறு வயதிலே நாங்கள் மௌலிது ஓத போயிருக்கிறோம். அங்கே பாத்தீங்கன்னா நிறைய அரபு பாடல்களா படிப்பாங்க, மௌலிது பாடல்கள். இடையிடையே தமிழிலே சில பாட்டு படிப்பார்கள். சலவாத்து பாட்டு, சந்த பாட்டு என்று அதுக்கு பேர். அதுல ஒரு பாட்டு ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், எதுக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். என்ன படிப்பாங்க தெரியுமா? அந்த மௌலிது படிக்கும் போது படிப்பார்கள், கந்தமா மௌலூதோதும் லப்பைக்கு கற்கண்டும் மிளகுடனே காப்பியும் சொந்தமாக தயார் செய்து ஊட்டிடும் பெண்டீர்கள் யாவருக்கும் அந்தமான அல்கவுனு பைத்தினை ஓதுவோமே சந்தமான திரேகரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே என்று படிப்பார்கள். ஓதக்கூடியது அஜர்த்து. இந்த பாட்டு எதுக்கு ஆதாரம் தெரியுமா? மௌலிது ஏன் உண்டாக்கப்பட்டதுங்கிற கூடிய ஆதாரம். இப்ப நம்ம சொல்லும் போது கூட சிலர் சொல்லுவாங்க, இவங்க மேடைக்காக பேசுறாங்க, விமர்சனம் பண்றதுக்காக வேண்டி பொய்யா சொல்றாங்கன்னு நினைக்க கூடாது, இது அவங்களே உண்டாக்குன பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்? கந்தமா மௌலிது ஓதும் லப்பைக்கு, இது அந்த காலத்து தமிழ் பலருக்கு புரியாது. மௌலிது ஓதும் லப்பைன்னா அஜர்த்து, மௌலிதை ஓதக்கூடிய அஜர்த்துக்கு கற்கண்டு மிளகுப்புடன். இந்த அஜர்த்துமார்களுக்கு சாதா காப்பியெல்லாம் வாயில இறங்காது, வாய்க்கு வக்கடையா இருக்கணும். கற்கண்டு மிளகுப்புடன் காப்பியும் கடையில் வாங்கலாமா? சொந்தமாக உங்க கிச்சன்ல நீங்க கொண்டு வரணும். பால்கள்ல தண்ணி கிணி கலந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட காப்பியை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்தமான அல்கவுனு வைத்தினே ஓதுவோம்.
அந்தமான அல்கவுன வைத்து என்றால் என்ன? ஒரு பாட்டு வரும், அல்கவுலு கதலால நாவஸ்தானார் யா மௌலிதில் ஹாதி வ தாபல் கரார் படிப்பார்கள். எங்களுக்கு நீங்க காப்பி போட்டு கொடுத்தால் நாங்க இந்த அல்கவுன வைத்து உங்களுக்கு டெடிகேட் பண்ணுகிறோம் என்று அஜர்த்து படிப்பார். இப்ப தெரியுதா மௌலிது ஏன் உண்டாக்கப்பட்டது? எதற்காக உண்டாக்கப்பட்டது? காப்பிக்காக உண்டாக்கப்பட்டது. பிரியாணிக்காக, கரியானத்திற்காக, குருமாவிற்காக, தாச்சாவுக்காக, தனிக்கறிக்காக, நீங்கள் தருக்கூடிய பணத்திற்காக உண்டாக்கப்பட்டதுதான் மௌலிதுகள். அவை இது தப்புன்னு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை தப்பு என்று சொல்லாமல் என்ன பண்ண ஆரம்பித்தார்கள்? அதை கொண்டே மக்களிடத்திலே காசு பணங்களை சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள். விளைவு என்ன? இன்றைக்கும் அந்த நம்பிக்கை உடைய மக்கள் இருக்கின்றார்கள். அப்ப நாம் களமிறங்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு கூட்டம் சமரசம் செய்து விட்டார்கள். மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பிலே உள்ளவர்கள் அவங்க மறுமையை பற்றி சிந்திக்கல. இறப்புக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்துடைய முக்கியமான நம்பிக்கை அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு பரிசளிப்பான், அழகான சொர்க்கத்தை தருவான் என்பதை பற்றி சிந்திக்காமல் உலகத்திலே கிடைக்கக்கூடிய 100க்கும் 200க்கும் ஆசைப்பட்டார்கள். மார்க்கத்திலே சமரசம் செய்து கொண்டு மார்க்கத்தை சொல்லாமல் ஒதுங்கி கொண்டார்கள். தவறான விஷயங்களை மார்க்கம் என்று போதிக்க கிளம்பி விட்டார்கள். இதையெல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்க கூடாது. இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சார்பிலே களத்திலே இறங்கி இது போன்ற பிரச்சாரங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது ஒரு கூட்டம், சமரசம் என்ற கூட்டம். தர்கா வழிபாடு என்று சமுதாயத்திலே மண்டி கிடக்கின்றதா இல்லையா? எத்தனை இறந்து போனவருடைய கபரை அடக்கி வைத்துக் கொண்டு அங்கே வழிபாடு நடக்கிறது. கேட்டால் அவர்கள் அவுலியாக்கள். நாங்கள் அவங்ககிட்ட போய் கோரிக்கை வைத்தால் எங்களுடைய கோரிக்கை அவர்கள் கேட்பார்கள். ஒன்று அவங்களே எங்களுக்கு நேரடியாக தருவார்கள், இல்லை என்றால் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். நிறைய மக்கள் சொல்கின்றார்கள். இது இஸ்லாமிய மார்க்க நம்பிக்கையா? இஸ்லாத்திலே எங்கேயாவது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? 6000க்கும் மேற்பட்ட குர்ஆன் வசனங்களே ஒரு வசனத்திலாவது, ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதியிலாவது இந்த சமாதி வழிபாட்டை ஆதரிக்கக்கூடிய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறதா? லட்சக்கணக்கான ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகள் இதை பற்றி ஆதரித்து பேசுகிறதா? இல்லை. மாறாக இது இல்லை என்று பேசுகிறது. இதுக்கு எந்த ஆற்றலும் இல்லை. அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ லா யம்லிகூன மின் கித்மீர், அவர்களுக்கு அணு அளவும் அதிகாரம் கிடையாது. திருக்குர்ஆன் சொல்கிறது, இன்னக்கலா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே இறந்தவரை உன்னால் செவியேற்க செய்ய முடியாது. முஸ்லிம்களிடத்திலே ஒன்றை நீங்கள் பார்க்கலாம், பிற மக்களும் இதை கவனிக்கிறதால சொல்கிறோம். தர்கா என்று கட்டி வைத்துக் கொண்டு அங்கு போய் மக்கள் வழிபடுறாங்களே, இது இஸ்லாத்தின் நம்பிக்கை அல்ல. இது நபிகள் நாயகம் கொடுத்த இஸ்லாம் அல்ல. இது திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட மார்க்கம் அல்ல. இவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இறந்தவர் என்றைக்கும் இறந்தவராகத்தான் இருப்பார். அவருக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. அவரால் நம்முடைய பேச்சை காது கொடுத்து கேட்க முடியாது, நம்முடைய கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய முடியாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது, இறைவன் இறைவன் தான், மனிதன் மனிதன் தான். எந்த நேரத்திலும் மனிதனால் இறைத்தன்மை அடைய முடியாது. உலகத்திற்கு தூதராக வந்த நபிகள் நாயகமாக இருந்தாலும் அவர் மனிதர் தான், நல்லவர், சிறந்தவர், நம்ம எல்லாருக்கும் உயிரை விட மேலானவர், முன்மாதிரியாக இருப்பவர். ஆனால் இறைவன் அல்ல. ஏனென்றால் கடவுளை தீர்மானிப்பதிலே மக்களிடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. இவர்கள் பார்ப்பதையெல்லாம் கடவுள் என்பார்கள். மனுஷன் பிரச்சனை இருக்கு. காற்றை பார்ப்பார்கள், காற்றை கடவுள் என்பார்கள். சூரியனை பார்ப்பார்கள், அதை கடவுள் என்பார்கள். கடலை பார்ப்பார்கள், அதை கடவுள் என்பார்கள். நெருப்பை பார்ப்பார்கள், அதை கடவுள் என்பார்கள். தாயை பார்ப்பார்கள், அவர்களை கடவுள் என்பார்கள். இஸ்லாம் இது எதையுமே ஒத்துக்கிறாரு. ஒரே ஒரு இறைவன் தான். இதுல தடுமாறக்கூடாது. இறைவனை முடிவு செய்வதில் நம்ம தடுமாறிவிட்டால் அது மிகப்பெரிய வழிகேடாக அமையும். எந்த நேரத்திலும் ஒரு இறை கொள்கையை விட்டு முஸ்லிம்கள் வெளியேறக்கூடாது. வெளியேறிவிட்டால் அவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டிலே வீழ்ந்து விட்டார்கள். இதுதாங்க இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்து. கடவுளை தீர்மானிப்பதிலே மக்களிடத்தில் எத்தனை பிரச்சனை இருக்கிறது. தாயை பார்க்கிறார்கள்,
பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம். ஒரு தாய் இருக்கிறாள், பாலூட்டுறா, வளர்க்கிறா, ஓகே, தியாகின்னு சொல்லலாம், கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். அதற்காக வேண்டி அவன் நடமாடும் தெய்வம் ஆயிட முடியுமா? தாயை பார்த்து கடவுளுங்கிறது, அப்பாவை பார்த்தா கடவுள் என்பது. மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல அம்மா கடவுள், இரண்டாவது அப்பா கடவுள், மூணாவது ஆசிரியர் கடவுள், நாலாவது நம்ம வழங்குற கடவுளாம். இது அவங்க நம்பிக்கை. அப்படி ஒரு கூட்டம் நம்பினா நமக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாம் சொல்லுவது முஸ்லிம்களுக்கு சொல்கிறோம், இதை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. அப்புறம் தொழிலை கடவுள் என்கிறார்கள், அது இஸ்லாமிய கொள்கை அல்ல. அப்புறம் குழந்தையை கடவுள் என்பார்கள், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று படிக்கின்றார்கள். பாருங்க, கடவுள் விஷயத்திலே எத்தனை நிலைப்பாடுகள். இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளதா? இல்லை. தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சிரமப்பட்டு வளர்த்திருக்கலாம், பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரா இருக்கலாம், நல்லவர் என்று சொல்லுங்கள், அவருக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்யுங்கள். மனிதர்கள் என்றைக்கும் இறைத்தன்மை அடைய முடியாது. இறைவன் கொடுப்பதை அவர்களால் கொடுக்க முடியாது. இஸ்லாம் சொல்லுகிறதா இல்லையா? இன்று பார்க்கிறோம், தர்காக்கள் போய் முஸ்லிம்கள், மூட நம்பிக்கையினுடைய உச்சம் இது. தர்காக்களுக்கு சென்று அவங்களுடைய அவுலியாக்கள் இடத்துல போய் எங்களுக்கு குழந்தையை தாருங்கள் நேர்ச்சை பண்ணுவார்கள். எங்களுக்கு நீங்க குழந்தையை கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு உங்கள் பேரையே நாங்கள் சூட்டுகிறோம். நடக்கின்றதா இல்லையா? எத்தனை பேருக்கு தமிழகத்திலே நாகூர் பிச்சை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், மைதீன் பிச்சை என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பின்னணி என்ன தெரியுமா? குழந்தை இல்லாம இருந்திருக்கும். தர்கால போய் நேர்ச்சை செய்திருப்பார்கள், அவர் பிள்ளையை கொடுத்திருப்பாரு, அவர் கொடுக்கிறது இல்லை, அவங்க நம்பிக்கை. பிள்ளையை கொடுத்து அவர் கொடுக்கிறாராம், உடனே அந்த பிள்ளைக்கு அவர் பேர் கொடுத்து பிச்சை வச்சது, நாகூர் பிச்சை. நாகூர் ஆண்டவர் பிச்சையா கொடுத்தாரு. உண்மை வரலாறு என்ன தெரியுமா? நம்ம சொல்ற வரலாறு இல்ல, அவங்க சொல்ற வரலாறுல இருக்கிறது. நாகூர்ல அடங்கி இருக்கிறாரே, அவருக்கு குழந்தை கிடையாது, அவருக்கு மனைவியும் கிடையாது. இதை யார் சொல்ல, நம்ம சொல்ல நினைக்க கூடாது, அவர்களே சொல்கிறார்கள். நாகூர்ல அடங்கி இருக்கிறாரே, அவருக்கு நிக்க ஆகல, அவருக்கு குழந்தை பிறக்கல. இதுக்கு என்ன ஆதாரம்? நாகூர் நிப்பா படிச்ச ஒரு பாட்டே ஆதாரம். நீங்க பார்த்திருப்பீங்க, அவர் பாட்டு படிப்பாரு, 28ஆம் வயது நிறைந்தது. அவருக்கு சாவல மீது நாயகத்துக்கு 28 வயசாகுது. அவருக்கு திருமண வயது வந்து விட்டது. பெற்றோர்கள் போய் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கேட்கிறாங்க, எப்ப அவனுக்கு பொண்ணு பார்க்கட்டுமான்னு கேட்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு மறுக்கிறார். அவர் சொல்லுவார், நாகூர் நினைப்பான், 28ஆம் வயது நிறைந்தது, இதமாய் திருமணம் செய்திடவே அருமை பெற்றோர் முனைந்தார்கள், அதனை மறுத்தார் திடமாக. கேட்டிருக்கீங்களா? அல்லாவின் தொண்டுக்கு என்னை நானே அர்ப்பணம் செய்து கொண்டேனே, கல்யாணத்தை விரும்பேன் என்று கண்டிப்புடனே கூறினரே, அவர் சாகே பிரானாம் புனிதனாகு. அப்படி படிப்பார் ஒரு பாட்டு, கருணை கடலாம் காதல் வழியின் படிப்பார். இதுல என்ன சொல்றாரு? அவங்க சொல்ற கொள்கை படி திருமணம் ஆகல, திருமண வயசாயிருச்சு, பெற்றோர்கள் போய் பொண்ணு பார்க்கட்டுமான்னு கேட்கிறாங்க, வேண்டாம் என்று மறுத்து விட்டார். இதுவே இஸ்லாமிய மார்க்கத்துக்கு முரணான கருத்து. உண்மையிலே அவுலியாவாக இருந்தால் அவரு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை ஏற்று நடந்திருக்க வேண்டும். ஆனா அதுக்கு மாற்றமாக திருமணத்தை வேண்டாம் சொல்வது எப்படி அவுலியா ஆனாரு? நிறைய நம்ம கேட்கலாம். இப்படி தர்கா வழிபாடு என்ற பெயரிலே மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை மக்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டிக்க வேண்டிய உலமாக்கள் எத்தனை ஆண்டு காலமாக மதரசாக்கள் நடத்துகிறார்கள், நிறைய ஆலிம்களை உருவாக்கி இருக்கிறார்கள். மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லி இருக்கின்றார்களா? ஒழுங்கா சொல்றது கிடையாது. இஸ்லாம் என்றால் என்ன என்பதே மக்களுக்கு இன்றைக்கு தெரியாமல் இருக்கிறது. யாரு சொன்னாலும் மார்க்கம் என்று நினைக்கின்றார்கள். முன்னோர்கள் சொன்னால் மார்க்கம், இமாம்கள் சொன்னால் மார்க்கம், சஹாபாக்கள் சொன்னால் மார்க்கம், உலமாக்கள் சொன்னால் மார்க்கம், ஊர்ல எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தால் மார்க்கம் என்று இஸ்லாத்தை பிச்சு பிச்சு போட்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் இஸ்லாம் அல்ல. மார்க்கம் என்பது எங்கிருந்து வர வேண்டும்? இறைவன் புறத்திலிருந்து வர வேண்டும். இது ஒரு அற்புதமான கொள்கை. உலகத்திலே வேறு எந்த மார்க்கமும் சொல்லாத ஒரு கொள்கை. நேர்வழி என்பது எங்கிருந்து வர வேண்டும்? இறைவன் புறத்தில் இருந்து வரும். நாம் நேர்வழியை சிந்திக்க முடியாது. நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற குறைந்தபட்ச அறிவை கொண்டு எது சரி எது தப்பு என்பதை புரிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் அறிந்த ஒரு இறைவனால் தான் அதை மிகச் சரியாக சொல்ல முடியும்.
இதை இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. எனவேதான் இறைவன் சொல்கிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா கலீலம் மா ததக்கரூன். திருமறையிலே இறைவன் சொல்கிறான், உங்கள் இறைவனிடத்தில் இருந்து அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்றுங்கள். இஸ்லாத்தை நாம முடிவு செய்யக்கூடாது. மனிதனுடைய பேச்சை கேட்டு மார்க்கத்தை முடிவு பண்ணக்கூடாது. இறைவனிடத்தில் இருந்து எது வருகிறதோ அதைத்தான் மார்க்கம் என்று ஏற்க வேண்டும். இந்த அடிப்படையை முஸ்லிம்கள் புரிந்திருக்கின்றார்களா? புரிந்திருக்கவில்லை. இந்த அடிப்படையை புரியாமல் இருக்கிற காரணத்தினால்தான் இஸ்லாத்தில் இல்லாத பல காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை சொல்ல வேண்டிய பொறுப்பிலே உள்ளவர்கள் சமரசம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். இன்னொரு கூட்டத்தை நீங்க பார்க்கலாம். நம்ம ஊர்களில் நம்ம தெருக்கல்ல தொப்பி வைத்துக் கொண்டு கூட்டம் கூட்டமா வருவார்கள். தொழுகைக்கு வாங்க, மகரிபுக்கு பிறகு கஸ்தருக்கு வாங்க, ஜில்லாவுக்கு போறோம் வாங்க என்று மக்களை அழைப்பார்கள். தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடுறது ஓகே, மார்க்கத்தில் உள்ளதான். ஒரு தொழுகைக்கு நம்ம கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அப்படி அழைக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை உள்ளது உள்ளபடி சொல்வார்களா? அவங்களுக்கு தெரியும். யாரு தொழுகைக்கு வாங்க கூப்பிடுறாங்களோ, மாலை நேரத்தில் கஸ்தருக்கு தான், மகரிப் பிறகு கூட்டம் கூடுறோம் தான், அந்த பள்ளியில் கூடுறோம் தான், எல்லாரும் வாங்கத்தா என்று அழைக்கின்றார்களே, அவர்களுக்கு தர்கா வழிபாடு தவறு என்பது தெரியும், மௌலிது கூடாது என்பது தெரியும், தாயத்து கூடாது என்பது தெரியும், இவை மூட நம்பிக்கை என்பது புரியும். ஆனால் மக்களுக்கு அதை சொல்வார்களா என்றால் சொல்ல மாட்டார்கள். அவங்களுடைய நோக்கம் என்ன? தொழுகைக்கு வாங்கத்தா, நம்ம அமல் செய்யணும் தா, மறுமையை பற்றி நினைக்கணும் தா, நம்ம மௌத்தா போக போறோம் தா என்று ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் பேசிட்டு அப்படி எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொல்ல மாட்டார்கள். மார்க்கம் என்ன சொல்கிறது? நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். நமக்கு ரெண்டு கடமை இருக்கு. ஒரு பக்கத்தில் நன்மையை ஏவணும், இன்னொரு பக்கத்திலே தீமையை தடுக்க வேண்டும். இந்த காரியங்கள் செய்யக்கூடாது, தர்காவுக்கு போகக்கூடாது, தாயத்து அது ஈமானுக்கு ஆபத்து என்ற கருத்துக்களை மக்களுக்கு போதிக்க வேண்டும். சொல்வார்களா? அவங்களுக்கு ஒரு சமரசம். நம்ம எதுக்கு இதை சொல்லிக்கிட்டு, இதை சொன்னா அவனுக்கு நமக்கு சண்டை வந்துடும், அவன் நம்மளை என்ன ஏதுன்னு கேட்பான், தள்ளுமுள்ளாகி போயிடும், பிரச்சனையாகி போயிடும் சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி அப்படியே மறைக்கின்றார்கள். அவங்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வெகு தூரம் பயணப்பட்டு வெளி மாநிலங்களுக்கு, ஏன் பல வெளிநாடுகளுக்கு போகிறார்கள். இப்படி கஷ்டப்பட்டு போறீங்களே, தொழிலை விட்டுட்டு போறீங்களே, போகக்கூடிய நீங்கள் மார்க்கத்தை முறையாக சொன்னா கூட அல்லாஹ் நன்மையை கொடுத்துருவான். அதுல பாதி விஷயத்தை மறைத்து விட்டு ஒரு சில விஷயத்தை மாத்திரம் சொல்லுவது என்பது மார்க்கத்தில் உள்ளதா? நபிமார்கள் செஞ்ச பிரச்சாரம் இப்படித்தான் இருந்ததா? கொஞ்சம் சிந்திக்கணும். நபிமார்கள் பிரச்சாரம் பண்ணாங்களே, இப்படித்தான் நன்மையை மட்டும் ஏவிட்டு இருந்தாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இணையமைப்புக்கு எதிராக பேசல, சிறுக்குக்கு எதிராக பேசவில்லையா? சிந்திக்க வேண்டும். அப்ப சமரசம். கொள்கையை சொல்வதிலே சரி என்று தெரிகிறது, தப்பு எது என்பது தெரிகிறது, அதை ஒழுங்கா சொல்லாமல் சமரசம் செய்து கொண்டு போவதை பார்க்கின்றோம். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். மக்களை சந்திக்கக்கூடிய சந்திப்புகளை ஏற்படுத்தி தருகிறான் என்றால் அந்த சந்திப்பிலே மார்க்கத்தை உள்ளபடி சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உரிய கூலிகளை வழங்குவான். அப்படி ஒரு கூட்டம் சமரசம் பண்ணி போயிட்டாங்க. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால், நான் சொன்ன எவ்வளவு விஷயம் உங்களுக்கு சொன்னேன். தர்கா வழிபாடு, மௌலிதுகள், தாயத்து, இஸ்லாத்தில் இல்லாத பிதாத்தான காரியங்கள் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி எல்லாம் பேசாமல் எதை பற்றி பேசுகின்றார்கள்? உலக ஒற்றுமையை பற்றி பேசுகிறார்கள். முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும், ஒரு அணிக்கு வர வேண்டும், அனைவரும் ஒன்றா இருந்தால்தான் நம்ம சில காரியங்களை சாதிக்க முடியும். நம்ம மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணா ஊர் ரெண்டு மட்டும் போயிடும், ஊர் ரெண்டு பட்டா அவனுக்கு கொண்டாட்டமா போயிடும். எனவே இதை பத்தி பேசாதீங்க. மார்க்கம் என்ன சொல்கிறதோ அந்த கருத்தை மக்களிடத்தில் பேசக்கூடாது. நீ பேசுறதுலாம் உண்மைதான், வாஸ்தவம் தான். ஆனா அதை பேசினால் ஒற்றுமை போய்விடும். ஒற்றுமை போவதால் இதை பேசாதீங்கிறாங்க. அப்படி ஒற்றுமை நமக்கு தேவையா? மார்க்கத்தை எடுத்து சொன்னால், திருக்குர்ஆனுடைய கருத்தை போதித்தால், நபிகளாருடைய பொன்மொழிகளை போதித்தால் ஒற்றுமை குலையும் என்றால் குலைந்து விட்டு போகட்டும். அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்க மாட்டான். மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி இஸ்லாம் தடுக்கக்கூடிய காரியத்தை சொல்லித்தான் ஒற்றுமை வர வேண்டுமா? அந்த ஒற்றுமை நமக்கு தேவையில்லை. அந்த ஒற்றுமைக்கு மறுமையிலே எந்த புண்ணியமும் இல்லை, நன்மையும் இல்லை. இதனால இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து,
மார்க்கம் எது என்பதை நம்ம முடிவு பண்ணணுமா, அல்லாஹ் சொல்லித் தரணுமா? அல்லாஹ் சொல்லித் தந்த வேதம் குர்ஆன், அதை ஓரமா வையுங்கிறாங்க. 23 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிமுறையை சொல்லி தந்தார்கள், அதை ஓர வைங்கிறாங்க. சமரசம் செய்துவிட்டு மக்களோட மக்களா போயிருவோம், நீங்க இயற்கை நீரோட்டத்தோடு இணைந்து விடுங்கள். டைலாக் நிறைய அடிப்பாங்க. இதெல்லாம் மார்க்கமா? மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சொன்னால் உண்மையிலே ஒற்றுமை என்பது ஏற்படாது, கண்டிப்பா பிரச்சனை தான் ஏற்படும். ஒழுங்கா சொல்லணும், அதுவே விஷயம். சொல்லும் போது ஒழுங்கான முறையில் சொல்லணும் என்பது வேறு, குண்டக்க மண்ணுக்கு சொல்றதுங்கிறது வேறு. குண்டக்க மண்ணுக்கு சொல்லக்கூடாது. ஆனா மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி தெளிவாக முறைப்படி அழகிய முறையில் பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணினாலும் சமுதாயத்தில் பிரச்சனைகள் வரும், பிளவுகள் வரும், பிரிவுகள் வரும். அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம என்ன பார்க்கணும்? நம்ம சொல்லக்கூடிய மார்க்கம் சரியா என்பதை மட்டும் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து சொல்றோமா, ஓகே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது சொல்றோமா, அது ஓகே. அதை சொன்னா ஒற்றுமை குலையுதா, குலைஞ்சிட்டு போவது பிரச்சனை இல்லை. இப்போ ஒற்றுமை கோஷத்தை சொல்லிக்கொண்டு சமரசம் செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓரங்கட்டுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை இவர்கள் ஓரங்கட்டுகிறார்கள். இவர்கள் சிந்திக்க வேண்டும், சமரசம் பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றுவதிலே பரப்புவதிலே சமரசம் பண்ணினால் வறுமையில் அல்லாஹ் நம்மை கடுமையாக கேள்வி கேட்பான். இது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று பார்க்கின்றோம். இன்னொரு பக்கத்திலே சஹாபாக்களை பின்பற்றலாம் என்ற கருத்திலே ஒரு கூட்டத்தார், இஸ்லாமில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், இறைவன் புறத்திலிருந்து அருளப்பட்டதைத்தான் பின்பற்ற வேண்டும், இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகமாக இருந்தாலும் அவங்க மார்க்கத்தில் சுயமாக சட்டத்தை உண்டாக்க முடியாது. அவங்களுடைய வேலை என்ன? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட செய்தியை நமக்கு எடுத்து சொல்வார்கள். அங்கிருந்து அல்லாஹ்விலிருந்து செய்தி வரும், அதை நமக்கு அவங்க எடுத்து சொல்வாங்க. அதுதான் வேலையை தவிர மார்க்கத்தில் சுயமாக சட்டத்தை அவங்க ஏற்படுத்த முடியாது. இது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய தகவல். இன்று பார்த்தால் சஹாபாக்களை பின்பற்றலாம், அவங்களுடைய கருத்தை நம்ம ஏத்துக்கலாம் ஒரு கூட்டம் சொல்லுது. இமாம்களை பின்பற்றலாம், ஷாஃபி மதுஹபு, ஹனஃபி மதுஹபு. ஷாஃபி இமாம் என்று ஒருத்தர் இருந்தார், ஹனஃபி இமாம் என்று ஒருத்தர் இருந்தார், அவங்க சொல்லக்கூடிய கருத்தை ஏத்துக்கலாம். இதெல்லாம் மார்க்கமா? இல்ல எதுவுமே மார்க்கம் அல்ல. ஒரே அடிப்படையில் புரிஞ்சுக்கிறோம், அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட மார்க்கத்தை, அவனுடைய வேதத்தை, நபிகளாருடைய பொன்மொழிகளை நடைமுறைப்படுத்தினால் நமக்கு வெற்றி கிடைக்கும். இது அல்லாத எந்த விஷயமா இருந்தாலும், உலகத்தில் அந்த கொள்கைக்கு பின்னாடி எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் அது சத்திய மார்க்கமாக ஆக முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விஷயங்களை உள்ளத்தில் தெளிவாக பதிய வைத்துக் கொண்டு மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். சமரசம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் எப்படி மார்க்கத்தை சொல்லி இருக்கின்றான், திருமறை வேதம் எப்படி நமக்கு பேசுகிறது, நபிகளாருடைய பொன்மொழிகள் நமக்கு எதை விவரிக்கிறது, அதை சரியாக பின்பற்ற வேண்டும். அதிலே எந்த சமரசமும் செய்யாமல் மக்களுக்கு மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி போதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம மாற வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையினால் எங்களுடைய ஒரே நோக்கம் என்ன? இவ்வளவு செலவு பண்ணி இத்தனை மக்களை திரட்டி பேசக்கூடிய நோக்கம் என்ன? யாரையும் திட்டுவதா, யாரையும் பரிகசிப்பதா, கேலி பண்ணுவதா கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டி இருக்கின்றான், திருக்குர்ஆனுடைய விளக்கங்களை தந்திருக்கின்றான், நபிகளாருடைய பொன்மொழிகளை நாங்கள் படிக்கிறோம். அந்த கருத்துக்களை நோக்கி உங்களை அழைக்கிறோம். எங்க கருத்தை நோக்கி அழைக்கல, தனி மனித கருத்தை சொல்லி அழைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்துடைய வசனங்களை முன்னிறுத்தி உங்களை அழைக்கிறோம், நபிகள் நாயகத்துடைய பொன்மொழிகளை முன்னிறுத்தி உங்களை அழைக்கிறோம். இதுதான் நேரான மார்க்கம் என்பதை புரிந்து கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களும், நாம் சொன்னமே இதுக்கு முன்னாடி பல பேர், அவர்களும் இந்த பாதையை நோக்கி திரும்ப வேண்டும். எந்த மார்க்கத்தை இறைவன் சொன்னானோ அந்த சத்திய மார்க்கத்தை உள்ளது உள்ளபடி சமரசம் செய்யாமல் மக்களுக்கு முன்னாடி எடுத்து வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நிலையை இறைவன் ஏற்படுத்துவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.